முஸ்தஃபான்னு சுத்திட்டு இருந்த 2 ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் வாயடிச்சு உடைச்சு ஃபியூச்சர் சீனை வச்சு எபிசோட ஆரம்பிச்சுட்டு, இப்ப என்ன ஆச்சுன்னு பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஜோட்ட வந்து நானும் அவளும் படத்துக்கு போறோம். அவளுக்கு எப்படிப்பட்ட படம் பிடிக்கும்னு கேட்க, ஆக்ஷன் மூவிஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறான். இதை கேட்டுட்டு தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து துள்ளி குதிச்சு போறான். இப்ப மெசேஜ் போடுறான் ஆரஞ்சு ஜோசிக்காரனுக்கு. ஜின் ஏதோ பாக்குறா. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என் பெஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தேன், அவன் பிடிச்சதுன்னு சொன்னதுனால. ஆனா எனக்கு இப்ப அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். ஜின் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. படத்துக்கு இந்த ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு ஷாக்ல எழும்பி சின்ன பாக்குறான். அப்ப ஹீரோவும் சின்னும் தனியா ஒரு இடத்துல இருந்து இந்த மெசேஜுக்கு ரிப்ளை போடுறத பத்தி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இதுக்குள்ள மூக்கு நுழைக்காம இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்றான். ஆனா ஜின் இல்ல பையன் பாவம், ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட எப்பத்துல இருந்து அவளை லவ் பண்றான்னு கேட்டதுக்கு படபடன்னு ரிப்ளை வருது. அவன் பிளாஷ்பேக்க சொல்றான். அன்னைக்கு ஃபுட்பால் ஆட போயிட்டு இருந்தோம் நானும். அவன்கிட்ட என் வாட்ச் அப்புறம் சில திங்ஸை கொடுத்துட்டு வச்சுக்க விளையாண்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் வாங்கிட்டு போயிட்டா. அப்பதான் என்கிட்ட இப்படி இன்ட்ரோ கொடுத்து கொஞ்சம் செட் பண்ணி வைன்னு கேட்டான். நான் அப்ப கேட்டேன் போய் அவளை போய் லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டேன். அவன் அப்பதான் அவளோட நல்ல விஷயத்தெல்லாம் பாயிண்ட் பண்ணி காமிச்சான். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு கையில நெய்ய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வெண்ணையை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஜின் இரு இது லவ் எல்லாம் இல்ல, வேற ஒரு பையனுக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுனால இவனுக்கும் ஒரு மாதிரி வயிறறிஞ்சு வேற ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை எப்படி நீ சொல்லலாம், அப்படிலாம் இல்லை, ஒருத்தவங்களுக்கு லவ் எப்பனாலும் வரும், எப்பனாலும் ரியலைஸ் பண்ணுவாங்க, ரியலைஸ் பண்ணலாங்கிறதுக்காண்டி அவங்க லவ் பண்ணலன்னு அர்த்தமாகிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறான். ஜின் இரு ஏன் சம்மந்தமே இல்லாம இந்த விஷயத்துல இவ்வளவு எமோஷனல் ஆகுறேன்னு கேட்க, அது அது அப்படின்னு இழுக்க, ஜின் சரி அதை விடு, இப்ப இவனுக்கு என்ன ரிப்ளை பண்ண, பேசாம அவளை மறந்துட சொல்லிடுவோம்னு சொல்ல, ஜோ அப்ப கூட ஒரு மெசேஜ் ட்ரை பண்றான். இவ்வளோ ட்ரை பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம பண்றது தப்பு, நான் அவளை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால முடியல, சுத்தமா முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஜின்னும் ஹீரோவும் இப்ப என்ன பண்ணு இருக்க, ஜின் நம்ம ஏன் அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ அது சரிப்பட்டு வராது, அது ஹோக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான்னு சொல்ல, ஜின் அப்ப சரி 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் அவன்கிட்டே போய் சொல்லக்கூடாது, என்ன அவன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஒன்றும் ஆகல, புரிஞ்சாலும் புரிஞ்சுப்பான்னு சொல்லிக்கிட்டு டெக்ஸ்ட் போடுறான். அப்படியே அவனும் அடுத்த நாள் ஹோட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு தனியா வரான். அங்க வச்சு எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் ட்ரை பண்ணி மறக்கிறதுக்கு நீ பேசிட்டு இருக்கும் போது ஃபுல்லா கூட கேட்காம அவன் வாய் அடிச்சு உடச்சிடுறான். நான் நேத்து அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன், இப்போ அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வர வேலையை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ அவன் கிளாஸ்ல படுத்திருக்கான், எல்லாரும் அவனை பத்தி தான் பேசுறாங்க. கேவலமா ஆலின் ஜோசியக்காரனை ஏசிடுறான். ஜிம் இப்போ ஹீரோ கிட்ட தனியா என்னடா இப்படி ஆகி போச்சு, அவங்க கமிட் ஆயிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்ல, நீ விடு நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, நீ சும்மா ஏதோ ரிப்ளை பண்ணணும்னு பண்ற, ஒழுங்கா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணு, இல்லைன்னா போறவங்க நமக்கு தான் பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்றதோட அடுத்த எபிசோடோட ப்ரோமோ வருது. மின் ஜுங்கு கூட சேர்ந்து ஜின்னை சீட் பண்ற மாதிரி காமிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. என்னென்ன வெயிட் பண்றீங்க, இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வீடியோ இல்லையா, ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.